இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து 15657 பிரம்மபுத்திரா மெயிலு பிஜ்னி ஸ்டேஷன் தாண்டுது. அடுத்த ஸ்டேஷன் படிலாடாகா, நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரண்டியர் ரயில்வேல வர ஸ்டேஷனுங்கள் அசாம் மாநிலத்தில் இருக்குது. இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து ஓல்டு டெல்லியில் புறப்பட்டு கேமாக்கியா போகிறது. 23 எல்ஹெச்பி பெட்டிகள் போட்டு ஓடிட்டுருக்கு இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஆர்கே ரஞ்சன்கிற ஒரு எல்பியும் ராம்ஜி குமார்னு ஒரு ஏஎல்பியும் ஒர்க் பண்ணிட்டு வந்தாங்க. இவங்க 2 பேருக்குமே ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அலிப்பூர் துவார் டிவிஷன் தான். இந்த 2 ஸ்டேஷன்களுக்கு நடுவில் பிரம்மபுத்திராவுடைய கிளையாறுகள் 2 இடத்துல கிராஸ் பண்ணுது. பிரம்மபுத்திராவுடைய எல்லா கிளையாறுகளுமே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே அகலம் உள்ளதாக இருக்கும். இந்த பட்டிலடாகா ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து பிரம்மபுத்திராவுடைய ஒரு கிளையாறு வந்து கிராஸ் ஆகுது ரயில்வே லைனில். அது மேலே ஒரு ரயில்வே பாலம் இருக்குது. இதுவும் ரொம்ப நீளமான பாலம் தான். இதுதான் அந்த ரயில்வே பாலம். ரயில்வே பிரிட்ஜ் நம்பர் 456 இது. இந்த ஆற்றுல எப்போதுமே பிரம்மபுத்திராவில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்போது மட்டும்தான் ஃபுல்லாக தண்ணி வரும். பாக்கி நேரம்லாம் ஒரு ஓரமாக தான் தண்ணி போகும். 20வது பெட்டி B1 கோச்சில் வந்து ஏர் லீக் ஆகிடுச்சு. ஏர் ப்ரெஷர் ட்ராப் ஆகி வண்டி பாலத்திலே நின்றுட்டு. காடு வயசானவர் ஏஎல்பி இன்ஜின்லேருந்து போகிறாருங்க. 19 பெட்டி தாண்டி போகிறாருங்க. உயரமான இடத்துல இருந்து கீழே குனிஞ்சு பார்த்தாலே பயம் வந்துடும். இதான் அந்த எக்ஸ்பிரஸோட கோச் பொசிஷன். 20வது பெட்டி வந்து B1. কথা বলতে না করো তো বাবিদা না দাঁড়ান স্টার্ট করেন। এই পুলের উপরে কত রিস্ক বাবা আসছে না না দাদা দাদা কথা বলি না। थैंक यू आइए। कोच नंबर कितना है? படிக்கட்டில் நிக்கிற பேசஞ்சர்ட்ட கன்ஃபார்ம் பண்றாரு என்ன கோச். हम लिख लिया। क्या हो गया उस नीचे से कॉक बन के ना वो तो एसी भी नहीं हुआ। एक एक्स्ट्रा पार्ट हवा लीकेज कर रहा है। चलिए आगे देखेंगे उसको। हाथ धोइए हुआ थोड़ा आराम लीजिए। उधर अगले स्टेशन पर रोक दो, सही करा वो तो सीख करते हैं। हाँ ठीक। என்ஜின் படிக்கட்டிலேருந்து கீழே பாலத்தோட கருடருக்கு இறங்கி வர்றதும் பாலத்தோட கருடர்லேருந்து கோச்சோட படிக்கட்டில் மேலே ஏறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மொத்த ட்ரெயினே பாலத்தில் நிற்குது. ஒரு ரிலீஃப் இன்ஜினை கொண்டாந்து மாற்றதா இருந்தால் கூட பாலத்தில் அது கஷ்டமான விஷயம்தான். இவர் என்ஜின்லேருந்து தாவி தாவி போன தூரம் மட்டும் சுமார் 500 மீட்டர் இருக்கும். அதாவது 1/2 கிலோமீட்டர் போயிருக்காருங்க. ஒரு எல்ஹெச்பி ரேக்கோட நீளம் 23.54 மீட்டர், ஒரு லோக்கோட நீளம் 31 மீட்டர், கிட்டத்தட்ட 500 மீட்டர் வந்துருதுங்க. இவர் தான் ஏஎல்பி ராம்ஜி குமார். லீக்கை B1 கோச்சில் ஏறி அரெஸ்ட் பண்ணிட்டாரு. அதே கோச்சில் பாலம் தாண்ட வரைக்கும் டிராவல் பண்ணாரு. பாலம் தாண்ட பிறகு ட்ரெயின் நிறுத்திட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த கோச்சிலேருந்து இறங்கி போய் அவர் லோக்கோல ஏறினார். அலிப்பூர் துவார் டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்த செய்தியை பதிவு பண்ணியிருக்கார். செய்யும் தொழிலே தெய்வம்னு நினைக்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. தவறு செய்கிறவர்களை விமர்சிக்கிற நாம கடமையுணர்வோடு பணியாற்றுவர்களை பாராட்டியே தீரணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.